சசிகலா அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க. அதிமுகவுக்கு மேலும் ஒரு சிக்கலா? எனக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காது, அதனால நான் மொத்த அதிமுகவை தோற்கடிக்கணும், ஆட்சிக்கு வர விடாம பண்ணணும். இதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான். அவங்களுடைய எதிர்ப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமியும் மீண்டு அந்த அதிமுக அவர்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுலயும் இருக்கு. அதனால அவங்களுடைய நோக்கம் அதை நோக்கி இருக்கு. மீட்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்குள்ள முயற்சி பண்றீங்கன்னு கேட்கிறேன். சசிகலாட்டு இல்லாத பணமா? எனக்கு தெரிஞ்சு 2-3 லட்சம் கோடி இருக்கும். போங்க எடப்பாடி தொகுதியில் வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, எடப்பாடி தோக்கடிங்க. அங்க சசிகலாவதுல இவங்க பொங்கல் கொடுத்தாங்க, வடை ஊசி போச்சு, இல்லை டீல சக்கரை பத்தல, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? இதுல வெற்றி பாதையை நோக்கியும் உண்மையான அதிமுக உருவாக்குவதற்காகவும் ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு பார்க்க கூடாதா? 2021 சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க. அன்றைக்கே அவங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கலாம்ல, தினகரனை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்திருக்கலாம்ல, ஏன் செய்யல? எங்கேயோ நீலாம்பரி படையப்பால முதல் ரவுண்ட்ல ஃபெயிலியர் ஆகி ஒரு 9 வருஷம் கழிச்சு திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல வந்து நான் பழி வாங்குறேன் பார், அதுதான் நடக்குது. இப்ப முக்குளத்தோர் சமுதாய முன்னேற்றம் என்பது சசிகலா உறவினர்கள் மட்டுமே முன்னேறுவது அல்ல, ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் முன்னேறணும். ஒரு பக்கம் விஜய் திமுக விசஸ் தாவேங்கிறாரு. முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் இந்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமானது, திமுகவுக்கும் என்டிஏக்கும் ஆனதுங்கிறாங்க. அதிமுகவை யாருமே ஆட்டத்தில் சேர்த்துக்கலையா? இவ்வளோ ஓபிஎஸ் வேணாலும் வாங்க, ராம்தாஸ் வேணாலும் வாங்க, தேமுதிகவை எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்கனால அவர்கள் பலகீனமாக இருக்கிறதுனால தானே எல்லோரையும் இழுத்து பிடிக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கும் கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, நீங்க தனி கட்சியா வாங்கன்னு சொல்லிட்டு. அவரு அந்த பக்கம் போற, திமுக பக்கம் போற மாதிரில சிமிஞ்சைகள் தெரியுது. அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டாங்க, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாருல, மரியாதை வசல் முதிய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் என்பவர் பாஜகவுக்கு எதிராக கனவு கூட காண மாட்டார். வருடத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க. அதிமுகவுக்கு மேலும் ஒரு சிக்கலா? இல்ல, சசிகலா அவர்கள் கட்சி தொடங்கினாங்க, அந்த தொடக்கத்துக்கான காரணம் என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? உங்க கூட இருக்கிறவங்களுக்கு, உங்க உற்றார் உறவினருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்ல. ஒருத்தர் ஓட்டு போடும் பொழுது என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுவாங்க? நமக்கு நாம ஓட்டு போடுற கட்சி ஆட்சிக்கு வந்து, அல்லது போட்ட கட்சி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்திருக்கிறார்களா, கெடுதல் செய்திருக்கிறார்களா, இனி வரக்கூடியவர்கள் யார் நல்லது செய்வார்கள், யார் தவறு செய்வார்கள், இதுதானே ஒரு அரசியல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 5.5 கோடி வாக்காளர்கள்ல குறைஞ்சது 5 கோடி வாக்காளர்கள் எதை பார்த்து ஓட்டு போடுவாங்க? சசிகலாவுக்கு பரோல் கிடைச்சதா இல்லையா? 6 தண்டனை அனுபவித்து 2017 இன்னைக்கு வரைக்கும் ஒரு 8 வருஷம் கழிச்சு, 9 வருஷம் கழிச்சு, இது ஒரு பிரச்சனையா இன்னைக்கு? அது தேர்தல் காலத்துல பேச வேண்டிய ஒரு பிரச்சனையா? இல்ல, நான் யோசிக்க மாட்டேன். அதிமுக தொண்டர்கள் யோசிப்பாங்கல்ல, ஓகே அப்பனா வந்து முதல் சசிகலா அவர்கள் தான் இந்த அரியணையை கொடுத்திருக்காங்க, அவருக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க, கணவன் இருந்தப்ப கூட பரவாயில்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு அதிமுக தொண்டர் யோசிச்சு வாக்கு மாறிடுச்சுன்னா? அதாவது நீங்க 2 விஷயம் இருக்கு. ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது தேர்தலுக்கு ரெலவெண்டான விஷயம் என்ன? சசிகலாவுக்கு பர்சனலா அவங்க சொல்றது நியாயமா கூட இருக்கலாம். அவர் கணவர் இறந்த பொழுது பரோல், அது ரொம்ப நியாயமானது. அது நேராக ஹைகோர்ட்டில் போய் அது பரோல் கொடுக்கறது கர்நாடக அரசாங்கம் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் போட்டாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு போறாங்க. அப்ப ஆட்சி அவங்க கையில இருந்தது, அதனால எங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க. போலீஸ் அப்ஜெக்ஷன் பண்ணா கூட பெயில் கொடுக்கறது இல்லையே, என்ன டைரக்ஷன் கொடுத்துட்டு போற. இது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை, தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 ஆண்டு காலம் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு சசிகலாவுக்கு பரோல் கிடைச்சதா இல்லையாங்கிறது முக்கியமான டாபிக்கான்னு கேட்குறேன். தேர்தல் தாக்கங்கள் கேட்குறேன்.
இல்ல அவங்க ஓபிஎஸ் அவர்கள் கூட சொல்லல, ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் பண்ணதே அப்போ அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்தது அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகாக நடந்தது, அதாவது அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையா இருக்கட்டும், அதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. நான் சொல்றது இன்றைக்கு ஏப்ரல் மாசத்துல தேர்தல் நடக்கும். ஆமா, நம்ம இப்ப பிப்ரவரி எண்டில் இருக்கிறோம். அதிகபட்சம் இன்னொரு 45 நாள் அல்லது 50 நாள் அல்லது worst 60 நாள். இந்த 60 நாட்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டிய, தீர்மானிக்கப்பட வேண்டிய பிரச்சனையா என்ன இது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தொடர் தோல்வி, அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் கட்டமைக்கணும், ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு நினைச்சோம், இது எதுவுமே முடியல. அதனால வெற்றி பாதையை நோக்கியும் உண்மையான அதிமுக உருவாக்குவதற்காகவும் ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு பார்க்க கூடாதா? 2021 சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க. அன்றைக்கே அவங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கலாம்ல, தினகரனை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்திருக்கலாம்ல, ஏன் செய்யலை? 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அதில் ஏன் செய்யலை? உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லையா இடையில, இந்த 2021 ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதில் செய்திருக்கலாமல்ல, அதில் ஏன் செய்யலை? அடுத்து நான் ஒரு முன்னணிப்பு எடுத்து எல்லோரும் ஒருங்கிணையணும் என்று ஒரு குரல் கொடுத்தோம். அது தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. குறைஞ்சபட்சம் அந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி, நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாமல்ல. அதனாலதான் சொல்ல 9 ஆண்டு காலம் இருந்துட்டேன், ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க முடியாதுங்கிறாங்க. சரி, இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்றேன். இந்த 60 நாள்ல என்னத்தை செஞ்சிட முடியும்னு சொல்றேன். இந்த 60 நாள்ல என்ன செய்து விட முடியும்? அப்ப முயற்சி தனி கட்சி ஆரம்பிக்கிறது இல்லையில, ஒருங்கிணைக்கிறது தானே. நம்ம இந்த விஷயத்தை 2 விதமா பிரிச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, அதிமுக ஆட்சிக்கு வரணும். அதான் எனக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காது, அதனால நான் மொத்த அதிமுகவை தோற்கடிக்கணும், ஆட்சிக்கு வர விடாம பண்ணணும். இதை எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். இல்ல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் இடம் கொடுக்க மாட்டாருல எடப்பாடி பழனிசாமி, அதுக்காக அமைதி அரசியல் விட்டு விலகிடுறாரு. இல்லாத பணமா? எனக்கு தெரிஞ்சு 2-3 லட்சம் கோடி இருக்கும். போங்க, எடப்பாடி தொகுதியில வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, எடப்பாடி தோக்கடிங்க. அங்க உங்க விரோதம் யார் போடுவாங்க? இந்த பிரச்சனையை நீங்க 2ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிற விரோதம், இன்னொன்னு அதிமுக கட்சிக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு திமுகவுக்கு இருக்கிற ஃபைட். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அதிமுக ஆளுங்கட்சியா வரணுங்க, திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணுங்க, இவ்வளவுதான். நேற்று அவங்க பேசும் பொழுது திமுக இந்த தவறுகளை எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்துல செய்திருக்கிறாங்க, ஏதாவது சொன்னாங்களா? எடப்பாடி பழனிசாமி கடந்த 5 ஆண்டு காலத்துல இந்த தவறெல்லாம் நான் முதலமைச்சர் அவரை அமர்த்திட்டு போனேன், இந்த தவறெல்லாம் அவர் செஞ்சிட்டாரு, அதனால அவர் முதலமைச்சராக தொடரக்கூடாது, ஏதாவது சொன்னாங்களா? மத்தியில் ஆளுகிற பாஜக தமிழ்நாட்டு இப்படியெல்லாம் வஞ்சிச்சிருச்சு, அதனால நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு யாரோட கூட்டணி இல்லாம நான் ஆட்சியை பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல விஜய் என்கிற ஒரு நடிகர் கட்சியை துவக்கி இருக்கிறார், அவர் இப்படியெல்லாம் சரியில்லை, நான் இந்த மாதிரி எல்லாம் செய்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போறேன், ஏதாவது சொன்னாங்களா? என்ன அவங்களுடைய எதிர்ப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமியும் மீண்டு அந்த அதிமுக அவர்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுலயும் இருக்கு. அதனால அவங்களுடைய நோக்கம் அதை நோக்கி இருக்கு. அதிமுகவை மீட்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்குள்ள முயற்சி பண்றீங்கன்னு கேட்கிறேன். எடப்பாடி உங்களுக்கு சசிகலா இருக்கிற அந்த புரிதல், அரசியல் புரிதல் எங்க தவறுன்னா, நம்ம எப்பவுமே 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு தனிப்பட்ட பிரச்சனை. இப்ப எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகாது, எனக்கு பிடிக்காது, என்ன அவருக்கு பிடிக்காது, அவருக்கு என்னை எனக்கு அவர் சங்கடங்கள் இருக்கு இல்லையா, அது தனி. ஆனால் அதிமுக ஆள வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா மாற்று கருத்து இல்லாதவங்களை சேர்த்துக்கிறாரு அவரு. வாப்பா அதிமுகவுக்கு நீங்களும் குரல் கொடுங்க, நம்ம ஆட்சி அமைப்போம் சொல்ல மாட்டேங்கிறாருல்ல. இல்ல அது அப்ப நான் என்ன சேர்த்துக்கிட்டா இந்த கட்சி ஆட்சிக்கு வரட்டுங்க, என்ன சேர்த்துக்கலைன்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க அப்படின்னு நான் சுயநலவாதியா இல்லையா? ஆட்சிக்கு வரணும்னு சொல்ற நீங்க ஏத்துக்காத அவரு சுயநலவாதியா இல்லையா? அவர் சுயநலவாதி, அதனாலதான் நான் சொல்றேன் சசிகலாவை
எடப்பாடி தொகுதிக்கு போக சொல்லுங்க, வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, தோற்கடிக்க சொல்லுங்க. சுயேட்சையா நீங்க சொல்றீங்களா? எப்படி வேணாலும் ஒரு தொகுதியில எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரோடு இருக்கிற பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனை தோற்கடிப்பதுதான் தீர்வு. அதிமுக என்கிற எம்ஜிஆர் துவக்கிய ஒரு மாபெரும் இயக்கத்தை, 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை, 5.5 கோடி வாக்காளர்களின் தமிழ்நாட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கிற, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற பொழுது நீங்க எடப்பாடி பழனிசாமிக்காக எலிக்கு பயந்து வீட்டை உடைக்க கூடாதுல்ல? அப்போ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் நீங்களே சொல்றீங்க. அப்போ உங்களை ஓபிஎஸ், சசிகலா அவர்களை இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாருன்னா எல்லாரும் சேர்ந்து அதிமுக தானே போராட போறீங்க. அவர் அதை பண்ணாத பட்சத்துல தினகரனை சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அவர் தனி கட்சி வச்சிருக்காருல்ல. ஆமா, அப்ப ஒருவேளை சசிகலாவும் கூட்டணி சேர்றதுக்காக தனி கட்சி துவக்குறாங்களே, அது எப்படி கூட்டணிக்கு போவாங்க? அவர் எதிர்த்து இருக்கிறப்ப அவரோட கூட்டணிக்காக எப்படி போக முடியும்? அப்படித்தானே தினகரன் சொல்லிட்டு இருந்தாரு. தினகரன் அவர்கள் அது அப்படிதான் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என்டிஏ கூட்டணியில தான் சொல்றாரு. இப்போ வரைக்கும் என்டிஏ கூட்டணின்றாரு. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க, நீங்க தனி கட்சியா வாங்கன்னு சொல்லிட்டு. அவரு அந்த பக்கம் போற, திமுக பக்கம் போற மாதிரில சிமிஞ்சைகள் தெரியுது. அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டாங்க, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாருல. மரியாதை வசல் முதிய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் என்பவர் பாஜகவுக்கு எதிராக கனவு கூட காண மாட்டார். அதனால திமுக பக்கம் போக வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. போலாம், திமுக போறதுக்கு அப்ப அது எல்லாமே சுயநலம் தானேன்னு சொல்றேன். இல்ல, இப்போ சசிகலா அவர்கள் நீங்க சொல்ற சுயநலமாவே இருக்கட்டுமே, அவங்க பிரிக்கக்கூடிய ஒரு 100 வாக்குகளா கூட இருக்கட்டும், 1000 வாக்குகளா இருக்கட்டும், அது வெற்றியை பாதிக்கும்ல. அது அதிமுகவுக்கு பலகீனம் தானே. 100, அதாவது வெற்றியை தடுக்கிற வல்லமை சசிகலா அவர்களுக்கு இல்லை, அல்லது வெற்றியை தடுக்கிற அந்த வல்லமையோடு அவருடைய நோக்கம் நேற்று வெளிப்படுத்தப்படல். அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சே அது வேற மாதிரி இருந்திருக்கணும். அவருடைய அந்த அரசியல் இதே வேற மாதிரி இருந்திருக்கணும். ஒரு அரசியல் கட்சி முன் எடுப்பு என்பதே அது வேற மாதிரி இருந்திருக்கு. இது ஏங்க, அதாவது இந்த 2 ஸ்கூல் குழந்தைங்க இவங்க என்ன அடிச்சு வச்சுட்டாங்க, கிள்ளி வச்சுட்டாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு பரோல் கொடுக்கல. இப்போ எனக்கு ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்குள்ள சிறைக்கு மாற்றப்பட்டு இருந்தால் இன்னும் இருந்திருப்பேன். அதே நடக்கல. இல்ல, அடுத்து நான் இவரை உட்கார வச்சுட்டு போனேன். இதெல்லாம் ஒரு புது கட்சி தொடங்குறவங்களா மக்களை பாதிக்கிற பெரிய அளவிலான பிரச்சனை. இப்ப 2011 ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. ஏன் நடந்தது? பவர் கட், லேண்ட் கிராபிங், இது மாதிரி பல விஷயங்கள். அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு மக்கள் ஒரு பெரிய அளவுக்கான விஷயங்கள் அவங்க எடுக்கலை. இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், அப்போ என்ன நோக்கத்தோடு ஆரம்பிச்சாங்க? ஜெயலலிதா அம்மா தலைமைக்கு வந்தாங்க, அப்போ என்ன நோக்கத்தோடு நடந்தது? அப்போ அதே மாதிரி திராவிட இயக்கங்கள், இப்போ அண்ணா படத்தை அவங்க வச்சிருக்காங்க. அண்ணா கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது என்ன கொள்கைகளை முன்னெடுத்து வந்தாரு? அப்ப அந்த மாதிரி இதுல நோக்கம் இல்லை. ஒரு அரசியல் இது வரைக்கும் இல்லாதவங்க புது கட்சி தொடங்குறாங்கன்னா கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் முதல் மேடையிலேயே சொல்லலாம். அவங்க இது நாள் வரைக்கும் அரசியல்ல இருந்த ஒரு முகம், நிறைய பழிகள், குற்றச்சாட்டுகள், சுமைகள் எல்லாம் சுமத்தப்பட்டது. அப்போ அதற்கான விளக்கத்தை நம்ம முதல் மேடையில கொடுத்துருவோம்னு நினைச்சிருந்திருக்கலாம். அடுத்த மேடையில நீங்க எதிர்பார்க்கிற கட்சி ஆரம்பிச்சாரு, சீமான் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம், கொள்கை இருந்தது. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு நோக்கம், கொள்கை இருந்தது. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, அதுல ஒரு இது இருந்தது. சசிகலாவதுல இவங்க பொங்கல் கொடுத்தாங்க, வடை ஊசி போச்சு, இல்ல டீல சக்கரை பத்தல, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? இதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்ல, அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லையா இல்லன்னு சொல்றேன். இது எங்கேயோ நீலாம்பரி படையப்பால முதல் ரவுண்ட்ல ஃபெயிலியர் ஆகி ஒரு 9 வருஷம் கழிச்சு திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல நான் பழி வாங்குறேன் பார், அதுதான் நடக்குது. இப்ப அரசியலே இல்லைன்னு சொல்றீங்க. அரசியல் கட்சியை வேற, தனி மனித விரோதங்கள், குரோதங்கள், பழிவாங்கல்கள், பாதிப்புகள் என்பது வேறு. இப்போ ஒரே கட்சியில 2 பேர் இருப்பாங்க, ஒரே ஊர்ல 2 பேர்த்துக்கு சுத்தமா ஆகாது. ஆனா கட்சி ஜெயிக்கணும்னு 2 பேரும் ஒன்னா வேலை செய்வோம். தேர்தல் முடிஞ்சோடனே 2 பேரும் மறுபடியும் அடிச்சுப்பான். அது வேற. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் என்பது வேறு.
தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது வேறு. இந்த வித்தியாசம் கூட தெரியாம சசிகலா அவர்கள் நேற்றைய பேச்சு அமைந்திருந்தது. முக்குளத்தோர் வாக்குகள் பிரியும்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனாலையும் பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வெண்மதின்னு ஒரு அம்மா சசிகலா அவர்களுக்கு பின்னால எப்பவுமே கூட இருப்பாங்க. அவங்க அப்பா என் கூட எம்எல்ஏவா இருந்தார் 84ல், வெண்மதியோட அப்பா. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல 23 வயசுல நான் எம்எல்ஏ, 24 வயசுல. அப்ப அந்த வெண்மதி சசிகலாவுடைய தீவிர ஆதரவாளர், முக்குளத்தோர் சமுதாயம். அவங்க இந்த அம்மாவுக்காக உயிரை விட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டே இருப்பாங்க. கேமரா சோசியல் மீடியால சசிகலா கூட அந்த வெண்மதி வந்து இப்படி சிரிக்கிறாங்க, இந்த மேனரிசம் அதிகமாக சமூக வலைதளத்தில் பரவுச்சு. உடனே அவங்கள ஒதுக்கிட்டாங்க. அவங்க இப்போ முக்குளத்தோர் இல்லையா? அப்போ 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 ஒரு ஒரு தன்னை விட தன் அருகில் நிற்கிறவர்களுக்கு அதை ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு வைரல் ஆகுதுன்னா அதை கூட பொறுத்துக்க முடியலன்னா சரி. ரெண்டாவது, 30 ஆண்டு காலம் இவர்கள் ஒரு அதிகாரத்தில் இருந்தாங்க. ஒரு தென் மாவட்டங்களில் நிச்சயமா அந்த மக்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுன்னா என்ன? கல்வி அறிவில் முன்னேறணும், தொழிலில் முன்னேறணும், மருத்துவ வசதிகள், அடிப்படை கட்டமைப்புகள். பல லட்சம் கோடி பணத்தை பார்த்தவங்க சசிகலா. நீங்கள் சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அந்த தொழில் இதுகளில் பார்த்தீங்கன்னா இவங்களோட முதலீடுகள் நிறைய இருப்பதாக சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணினது அதுகளே நிறைய சொல்கிறாங்க. ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தை பசும்பொன்லேயே வச்சு எத்தனை லட்சம் பேரை படிக்க வச்சிருக்கலாம்? ஒரு 30 லட்சம் பேரை படிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு எவ்வளவு அந்த சமுதாயம் வந்து முன்னேறி இருக்கும். ஒன்று. அடுத்து, இந்த சமுதாயத்தில் படித்து வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடங்குறீங்க. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தாங்க, 1 லட்சம் வச்சுக்க, 2 லட்சம் வச்சுக்க, 5 லட்சம் வச்சுக்க, 10 லட்சம் வச்சுக்க, போய் தொழில் செய், முன்னேறி வா, அப்புறம் எனக்கு நீ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி எத்தனை லட்சம் இளைஞர்களை, மாணவர்களை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, பசும்பொன்ல ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை முக்குளத்தோர் சமுதாயத்தை மக்களுக்கு இலவசமாக எத்தனை மருத்துவமனை அங்கே வந்து செஞ்சிருக்கிறாங்க. சரி, இல்லை, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தென் மாவட்டங்களில் என்ன செய்திருக்கிறாங்க? 20 ஆண்டு காலம் ஆட்சி கையில் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 லட்சம் கோடி சம்பாரிச்சிருப்பான். 2 வச்சிருக்கோம். அப்போ என்ன அவங்க வந்து செய்துட்டாங்க? அப்போ முக்குளத்தோர் சமுதாய முன்னேற்றம் என்பது சசிகலா உறவினர்கள் மட்டுமே முன்னேறுவது அல்ல, ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் முன்னேறணும். ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் அவர்களே முக்குளத்தோருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அதுதான் சசிகலா குடும்பத்துக்கு துரோகம் செய்து விட்டார்கள்ங்கிறதுங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சில பேர் அதுக்கு வருத்தப்படுவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றேன். ஓகே, தினகரன் அவர்கள் அதான் சொல்றாரு, 99.9% பேர் அதிமுக தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. இந்த 0.1% தான் வெளியில இந்த சிந்தி செதறி கிடக்கிறத பதர்கள்னு சொல்றாரு. திடீர் இட்னி திடீர் சாம்பார் மாதிரி உருவாகுறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து மக்களே வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அவங்களுடைய அவங்க எந்த மாதிரி ஆட்கள் பெரிய அந்த 0.01% இல்ல தொகுதிக்கு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதாவது நிச்சயமா அதுவும் தேவை, அதுவும் தேவை. ஆனா அது ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு அல்ல, அல்லது ஒரு பெரிய தேர்தல் தாக்கத்தை உருவாக்குகிற விஷயமா இருக்காது. இல்ல, ஒருவேளை இப்ப எப்படி வெளியில சின்ன சின்ன ஆட்கள் ஒரு லெட்டர் பேட் கட்சியா இருந்தா கூட வந்து திமுக சேர்த்துக்கிறாங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. அதெல்லாம் அவர் செய்யறப்போ அதே டைம் நம்மளும் அப்படி செய்யணும். எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் பண்ணிருக்கணும்ல. அது நீங்க சொல்றது நல்ல விஷயம் அது. பட் இத ஓவர் கம் பண்றதுக்கு பல மற்றவர்கள் அதுக்கு சப்ஸ்டியூஷனா மற்றவர்கள் அதை வந்து அந்த கேப்பை ஃபில் அப் பண்ணிடுவாங்க. அப்படி யார் இருக்கான்னு சொல்லுங்களேன். பாமகவும் 2 இருக்கு. இப்போ வந்து சசிகலா இருக்காங்க. பாமக வட மாவட்டங்கள்ல சசிகலா அவங்களுக்கு இம்பாக்ட் கிடையாது. தென் மாவட்டங்கள்ல சசிகலாவால் பாதிக்கப்பட்ட அதே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அவர்கள் நிச்சயமா அதிமுகவை ஆதரிப்பார்கள்.
இப்போ வரைக்கும் நீங்க சொல்ற அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போங்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் திமுக விசஸ் தாவேங்கிறாரு. முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் இந்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமானது, திமுகவுக்கும் என்டிஏக்கும் ஆனதுங்கிறாங்க. அப்போ அதிமுகவை யாருமே ஆட்டத்தில் சேர்த்துக்கலையா? விஜய் பொறுத்த வரைக்குங்க, முதல்ல அவருடைய கட்சி அவர் நல்லா நடத்தட்டும். அவருக்கு இன்னும் கட்சியை நடத்த தெரியலன்னு சொல்றேன். இப்போ சீமான் இருக்காரு, அவரு தனியாக தான் போட்டி போடுறாரு. ஆனால் ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, கொள்கை இருக்குது. கமலஹாசனுக்கு எதுவுமே இல்லை. தன்னுடைய திரைத்துறையினுடைய புகழை வைத்து அதை அரசியலில் வாக்குகளாக்குவதற்கு களம் இறங்கினார். அவருக்கு அது கை கொடுக்கல. அதே நிலையில தான் குறைஞ்சபட்ச கமலஹாசனுக்காவது ஒரு போலீஸ் ஐஜி போனார், மௌரியா. அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில்துறையில் இருக்கிற பல பேர் போனாங்க. விஜய்க்கு அதுவும் கூட இல்லை. ஒரு லாட்டரி அதிபர் திருப்பி லாட்டரி பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு பொருளாதார உதவி செய்கிறார். அதனால அவர் தான் ரெண்டாவது. அடுத்து புஷி ஆனந்த், அவர் இந்த மன்றங்களை ஒருங்கிணைத்தார். இவர் இருக்கிற ஒரே தகுதியான ஆள் அந்த ஐஆர்எஸ் அருள்ராஜ். அதை தவிர பெரிய ஒரு அருள்ராஜுக்குமே நல்ல அதிகாரியாக அவர் இருந்திருக்கலாம். இப்போ அண்ணாமலையே பாருங்களேன், அந்த அரசியல் இன்னும் அவர் சஸ்டெயின் பண்ண முடியல. ஆனால் அண்ணாமலை அளவுக்கு அருள்ராஜ் இது வரைக்கும் ஒரு அரசியல் இம்பேக்ட் அவர் உருவாக்குறதுக்கு முடியல. எல்லாத்த விட அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த இம்பேக்டை உருவாக்கணும். அந்த கட்சி கட்டமைப்பையே அவரால் இன்னும் சரியா உருவாக்க முடியல. பேசுறது நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறத பேசிடலாம். இப்போ நான் காலையிலிருந்து உங்களது 6வது இன்டர்வியூ கொடுக்குறேன், 2-3 மணி நேரம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். அரசியல்ங்கிறது அனுபவத்திலும் கொள்கைகள்ல இருந்து வர்றது, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு வர்றது அல்ல. சரி, அப்போ முதல்வர் அவர்களும் பேச மாட்டாரு, என்டிஏங்கிறாரு, டெல்லின்றாரு, அதிமுகங்கிற வார்த்தை கூட இப்போ அவரும் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லா கட்சியுமே அவங்க திருப்பி நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் என்று தானே சொல்றாங்க. இப்ப அவர் தேடி தேடி எல்லாரையும் கூட்டணிக்கு கொண்டு வர்றாரு. இவ்வளவு ஓபிஎஸ் வேணாலும் வாங்க, ராம்தாஸ் வேணாலும் வாங்க, தேமுதிகவை எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்கனால அவர்கள் பலகீனமாக இருக்கிறதுனால தானே எல்லோரையும் இழுத்து பிடிக்கிறாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ரோச் டோன்ட் லீவ் எனி ஸ்டோன் அன்டச்ட். எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு அப்போ அந்த களம் கடுமையானதாக இருக்கும், போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா அப்படி உணர்ந்திருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரதான எதிரியா அதிமுகவில் நிறுத்தணும். ஆனா அவங்க பாஜக நிறுத்துறாங்க, டெல்லி. அவர் பாஜகவை முன்னிறுத்துறது சித்தாந்த அரசியல். நீங்க அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். கருணாநிதியா எம்ஜிஆரா என்றால் வெல்வது எம்ஜிஆர், கருணாநிதியா ஜெயலலிதாவா வெல்வது ஜெயலலிதா, திமுகவா அண்ணா திமுகவா வெல்வது அண்ணா திமுக, பாஜகவா திமுகவா, திராவிடமா இந்துத்துவாவா என்கிற கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த அரசியலை பேசுகிற பொழுது இந்த அரசாங்கத்தில் டாஸ்மாக்ல என்ன ஊழல் நடக்குது, மற்ற துறைகள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சித்தாந்தம் உடன்பிறப்பே மத்திய அரசாங்கம் நம்மளை அடிமையாக்க, இதெல்லாம் அண்ணா காலத்துல அந்த திராவிட இயக்க கொள்கைகள், அதை அவர் முன் எடுக்கிறார். அது அவருக்கு பலன் கொடுத்திருக்குது, கடந்த காலங்களில் பலன் கொடுத்திருக்குது. அதனால அதை முன் எடுக்கிறார். அவர் அதை முன் எடுப்பதால அதிமுக பலகீனமா இருக்கு என்று அர்த்தம் அல்ல. அதிமுக எதை போக்கஸ் பண்றாங்க? திமுகவினுடைய லஞ்சம் ஊழல், சட்டம் ஒழுங்கு, அடுத்து அந்த டாஸ்மாக் போதை கடத்தல், போதை பொருள் விற்பனை, 2000 அந்த என்ன மணமகிழ் மன்றங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மணமகிழ் மன்றத்துக்கு 1000 1 கோடி 2 கோடி அந்த லைசன்ஸ். மணமகிழ் மன்றம்னு பேர் தான், அது மறுபடியும் ஒரு பார். அதாவது அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் கட்சிக்கு போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. அப்ப இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகள். அப்போ சசிகலா அவர்கள் இவ்வளவு நாள் அமைதியா இருந்து இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல இது ஒரு
பலன் கொடுக்காதுன்னு சொல்றேன் அவங்களுக்கு. அதாவது இப்ப நான் அவர்களை பலகீனமானவர்கள் இல்ல அவங்க தவறானவர்கள் நான் சொல்ல வரல. பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபோக்கஸ் இல்ல. அதிமுகவை மேலும் பலகீனப்படுத்துறதுக்காக இதை வேற யாராவது செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வாக்குகளை பிரிக்க பண்ணிருக்கலாம். பாஜக பின்புலத்துல இருக்கலாம், திமுக பின்புலத்துல இருக்கலாம், வேற யாரு வேணாலும் பின்புலத்துல இருக்கலாம். திமுக எதிர்கட்சி சரி இருக்கலாம், பாஜக எந்த வழியில சொல்றீங்க? அவர்கள் இப்படி ஒரு கலகம் பிறந்தா அவங்கள திருப்பி உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்துருங்கப்பான்னு கூட சொல்லலாம். ஏமா சும்மாவே வீட்டுல உட்காந்து இருந்தா யாரும் அவங்கள கூட்டணியில சேருவாங்க, ஒரு கூட்டம் போடுங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க என்று கூட நினைச்சிருக்கலாம். அதனால அரசியல் ரீதியாக இது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்க இது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த திமுகவோட இவ்வளவு குளறுபடிகள் கோளாறுகள் சொன்னீங்க, இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இந்த கூட்டணி சேர்க்கிற இடத்துல இருக்காங்களா? அது அறுவடை பண்ணுவாங்களா அதிமுக வேண்டிய கூட்டணி? That's a $1 million question which எடப்பாடி பழனிசாமி has to answer. இதெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து, செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. செய்யறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரோடு நேரம் வைக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.